தமிழ்நாட்டுல மற்ற நடிகர்களை பார்த்த மாதிரி விஜய பொதுமக்கள் பார்க்கல, கொஞ்சம் மாற்றா யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சார். பேசுறதுல தெளிவா தெரியும். இதுல இவங்க நடிகர்கள் பேசுறதுக்குன்னே ட்ரெயின் ஆனவங்க, ஸ்கிரிப்டட் ஒர்க் பண்றவங்க, படத்துல பேசுற மாதிரி பேசுறாங்கிறது அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை இயல்புலயே நாளைக்கு தெரியுமே தவிர, நீ இருமொழி கொள்கையில ஒரே ஐடியாலஜில இருக்கிற பார்ட்டியும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற. நீங்க 2 பேரும் நாளைக்கு எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி ஹேஷ்டேக் போட்டு அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீ ஹேஷ்டேக் கெட் அவுட்னு போட்டுருக்கிறதுல கையெழுத்து போடுற. நாளைக்கு உன்னோட கட்சியில இருக்கிறவங்க சும்மா இல்லாம இவங்க 2 பேரும் தான் மோடி ஸ்டாலின் கெட் அவுட்னு போட்டா. ஆனா பிரசாந்த் கிஷோர் பேசுனதை வச்சு நான் விஜய்க்கு சப்போர்ட்டிவா இல்ல, நான் ஆதரிக்கல, நான் கட்சியை வளர்க்கறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஃபுல்லாவே நான் அவங்க கூட இருக்கிறேன், நான் ஜெயிக்க வைப்பேன், நான் என்கிட்ட மாடல் இருக்கு, பேட்டர்ன் இருக்கு, ஐ வில் ஹெல்ப் யூ. அசிங்கம். விஜய் அவர்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 4 படம் நடிச்சிங்கன்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஒரு 600 கோடி ரூபா சம்பாதிச்சிருவீங்க. அதனால தேவையில்லாமல் இந்த கூட இருக்க கேஸுங்களை நம்பி சிஎம் ஷீட்டில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி அர்ஜுன் ரெட்டியும் அவங்க மாமனாரோட போய் வெளி மாநிலத்தில் டூப்ளிகேட் லாட்டரி விற்றா ஏதாவது இன்னுமாச்சும் காசு சம்பாதிக்கலாம். தேவையில்லாமல் அரசியலுக்கு விஜய் மாதிரி ஒரு ஏமாளியை பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு ஒன் வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையும் சேர்த்து கெடுப்பதற்கு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ஆமாம், இப்போ இவங்கெல்லாம் சிஎம் முன்னோன்னா அவர் இப்போ பரந்தூருக்கு போயிட்டு வந்ததுனால நாளைக்கு இப்போ நாங்கள் விமானம் வரல, விஜய் வந்துட்டு போயிட்டாங்க, பிரச்சனையாயிருச்சு, அதனால இங்கே ஏர்போர்ட்டு கட்டாதீங்கன்னு சொல்லிட போகிறாங்களா? அதுவே அவருக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட விஜய் வித்யாசிரமம் ஸ்கூல் ஒரு கிராமத்தில் இருக்குது, அந்த கிராமத்தில் தான் நீங்கள் ஏர்போர்ட்டை மாற்றி வைங்கன்னு சொன்னீங்க. அப்போ உன் ஸ்கூல் பக்கத்தில் ஏர்போர்ட்டை கொண்டுட்டு வந்தால் உன் ஸ்கூல் விலை ஏறுங்கிறதுக்கு தான் நாளைக்கு நீ ஏர்போர்ட்டை மாற்றினியான்னு இப்போ அது விஜய்க்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டாலின் எதிரி, உதயநிதி ஸ்டாலின் எதிரி, எடப்பாடி அது டம்மி, அதை விட்டுற அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி விட்டுறது. பிஜேபின்னு சொல்கிறதுக்கு துப்பு இருக்கிறவங்களுக்கு மோடின்னு வாயில் வரமாட்டேங்குது. 150 crores நாளைக்கு நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான். கைட்லைன் இதெல்லாம் பேசாதீங்க. மார்க்கெட் வேல்யூ 150 கோடி ரூபா அவர் வீடு. நாளைக்கு நீங்கள் வச்சிருக்கிற கார்கள் அவ்வளவும் 5 கோடி 10 கோடிக்கு விலை குறையாமல் வச்சுருக்கிறீங்க. என்ன நீங்கள் அப்புறம் நாளைக்கு எளிய மனிதனுங்கிறீங்க? உங்களுக்கு பண்ணையார் இல்லாமல். கமலஹாசன் இதே மாதிரி தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னாரு. எலெக்ஷனில் நின்னாரு, தோற்றதுக்கப்புறம் திரும்பி நடிக்க போயிட்டார். அப்புறம் பிக் பாஸுக்கு போனார். இப்போ திரும்பி நாளைக்கு ராஜ்யசபா கொடுக்குறாங்கன்னு பிக் பாஸை விட்டு வந்துட்டாரு, நடிக்கிறத விட்டுட்டு. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள். ஆனா ஒரு தாவேக தொண்டனுடைய பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, விஜய் எடுத்துக்கிறாரு. அண்ணா கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, விஜய் எடுத்துக்கிறாரு. ஜெயலலிதா கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, விஜய் எடுத்துக்கிறாரு. அப்படி பாசிட்டிவா தானே பார்க்க தோணும். அப்போ உங்ககிட்ட எதுவுமே ஒரு நல்ல விஷயத்த ஒரு தலைவர்கிட்ட இருந்து காப்பி அடிக்கிறது தப்பு இல்ல. இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்குது சார்? அவங்க ரொம்ப கிளியரா பிளே பண்றாங்க. அப்படி இருந்தாலும் நாளைக்கு நீங்க இவங்க இந்திரா காந்தி கிட்ட இருந்து எடுங்க. அந்த அம்மாவும் போல்டான லேடிலாம் அவங்க ஒன்றும் எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பலாம் அவங்களோட ஆக்ஷன் ஆஃப் பீரியட்லாம் எப்படி இருந்துச்சு, போர்கள் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். தேசிய கட்சிகளே தொடர்றதில்ல. நீங்கள் அவங்க பிஜேபி பக்கட்டும் போல அவங்க ஃபுல்லாக கவனம் செலுத்துறது தமிழ்நாட்டுக்குள்ளார மட்டும்தான். அதையும் மீறி உயிரோடு இருக்கவங்கலாம் என் எதிரி, இறந்து போனவன் தான் நாளைக்கு என்னோடைய வழிகாட்டி அப்படிங்கிறது. இதுக்கு நாளைக்கு ஒரு சிரிப்பு தான் உண்டாக்குது. எம்ஜிஆரை தேவைன்னா தொட்டுக்கிறீங்க, அண்ணாவை தொட்டுக்கிறீங்க, ஜெயலலிதாவை தொட்டுக்கிறீங்க, மறுபடியும் நாளைக்கு காமராஜரை பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் இங்கே திமுகவிலையும் நாளைக்கு இறந்த தலைவர்களுங்கிறப்ப இந்த கவிதை பாடுறாரு பாருங்க ஒருத்தர், விஜய மேடையில் வச்சுக்கிட்ட, அவருக்கு தலைவர் கலைஞர்னு சொல்லி தான் கவிதையை பாடுறாரு. அவருடைய கவிதையில் அந்த ஒரு இடத்துல சொல்றாரு. ஸோ எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் ஸ்டாலின் எதிரி, உதயநிதி ஸ்டாலின் எதிரி, எடப்பாடி அது டம்மி, அதை விட்டுற அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி விட்டுறது. பிஜேபின்னு சொல்றதுக்கு துப்பு இருக்கிறவங்களுக்கு மோடின்னு வாயில வரமாட்டேங்குது. சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க, அவர் பேரே வரமாட்டேங்குது. அப்ப எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்ற மாதிரி திமுக மட்டும்தான் விஜய் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றாரு, பிஜேபியை டார்கெட் பண்றதுல அட்டாக் பண்றதே இல்ல அப்படிங்கிறது உண்மையா? முழுமையான பாஜகவோட ஆதரவு அவருக்கு இருக்குது, ரைட்டுங்களா? விஜய்க்கு. ஆமா, அண்ணாமலை விமர்சனம் பண்றாரு விஜய், அது பண்ணி தானே ஆகணும். நீங்க அதுக்கு நாளைக்கு இல்லைங்க நாங்க எல்லாம் ஒண்ணு அதெல்லாம் நாளைக்கு எதுவும் பேச முடியாதுன்னு சொல்ல முடியாதா? அவருக்கு ஒய் பாதுகாப்பு கொடுத்தப்ப அண்ணாமலை அதை சப்போர்ட் பண்றாரு. ஆளுநர் உடனே நாளைக்கு மத்திய அரசாங்கத்தோட அந்த ஒய் பிரிவோட பாதுகாப்போட இன்னைய நிலைமை என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இருக்கு. அவர் போறப்பயே நாளைக்கு அவங்க கூட செக்யூரிட்டி போயிருக்கிறாங்க, முன்னாடி பின்னாடி காருகள் எஸ்கார்ட் எல்லாம் போட்டாச்சு. இப்ப ஆளுநருமே மத்திய அரசாங்கத்தோடைய அனுகிரகம் இல்லாமலாம் இங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டார். அது மாதிரி தேர்தல் ஆணையத்துல நீங்க போய் பதிவு பண்ணிட்டு வரீங்க, மாநாட்டுக்குள்ளார எனக்கு ஆர்டர் வேணும்னு கேக்குறீங்க. நியாயமா பாத்தீங்கன்னா 2 மாசமாச்சும் ஆகும் உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு திரும்பி கூப்பிட்டு வெரிஃபை பண்ணிட்டு அவங்க செய்யறதுக்கு. ஆனால் நீங்க கொடுத்துட்டு 15வது நாளே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா உங்களுக்கு வெளியில ஆர்டர் வருது, மத்திய அரசாங்கத்தோட பாதுகாப்பு வழங்கப்படுது.
இது எல்லாமே நீங்க மத்திய அரசாங்கத்தோட சாஃப்ட் கார்னர்ல இருக்கிறீங்க. நீங்க நாளைக்கு அவங்க உங்களுக்கு என்ன ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததுனால பிஜேபி வந்து விஜய்க்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றதெல்லாம் சரியான. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு Z+ செக்யூரிட்டி கொடுக்க வேண்டும். எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கேட்டகிரி. ஓகே. அது இதுவரை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. எதனால அப்படின்னா மு.க. ஸ்டாலின் மட்டும் இல்ல, பாஜகவை ஆதரிக்காத எந்த முதலமைச்சருக்கும் கருப்பு பூனை படை பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அதாவது உங்களுக்கு புரிதலுக்கே சொல்றேன். விஜயகாந்துக்கு கொடுத்தாங்களா? எதிர்கட்சி தலைவரா இருந்தார்ல, அவருக்கு எதுக்கு எதிர்கட்சி தலைவர்களும் புரோட்டோகால் கிடையாது. சிஎம் தானே இல்ல, எதிர்கட்சி தலைவருக்கு அவர் வந்து புரோட்டோகால் ஸ்டேட் மினிஸ்டர் புரோட்டோகால்ல தான் வருவார். ஓகே. அவங்களுக்கு முன்னாடி ஒரு எஸ்கார்டு, அதுல ஒரு 4 போலீஸ், இவங்களுக்கு சிகப்பு விளக்கு வச்ச வண்டி. விஜயகாந்துக்கே Y+ பாதுகாப்பு கொடுக்கல, விஜய்க்கு கொடுத்திருக்காங்கல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் உங்களுடைய அனுகிரகம்னு சொல்ல வரேன். நீங்க அந்த அளவுக்கு போகணும். அப்ப ஒரு மாநில முதலமைச்சருக்கு கொடுக்காம இருக்கிறீங்க. இங்க மட்டும் இல்ல, பினராயி விஜயனுக்கு கேரளால கிடையாது, நாளைக்கு தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் கிடையாது, நாளைக்கு தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி கிடையாது, நாளைக்கு சந்திரபாபு நாயுடுக்கு ஆனா ஆந்திராவில் உண்டு, ஜெகன்மோகன் ரெட்டிக்கு முன்னாடி இருந்துச்சு. இது எதற்கு சொல்றேன் அப்படின்னா, இவங்க பீரியடை யார் ஆதரிக்கிறாங்களோ, இப்ப கலைஞருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எல்லா சமயமும் கருப்பு பூனைப்பட பாதுகாப்புன்னு இருக்கும். அது மத்திய அமைச்சகத்தால் கொடுக்கப்படுறது. ஆனால் இவர் கொடுக்கல. 2 தடவை கிடைக்கல. 2 தடவை இவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேலு மேல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு இன்னும் அந்த செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணப்படலன்னு சொன்னதுக்கு அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. நாளைக்கு என்ன பண்றாரு இவரு, சைலேந்திர பாபு டிஜிபியா இருந்தப்ப, நம்ம தான் இங்க இருந்து கமாண்டோ ட்ரைனிங்க்கு நிறைய ஆட்கள் அனுப்புறது. திகார் ஜெயில தான் இருக்கல பெரிய ஜெயிலு, செக்யூரிட்டி ஜெயிலுன்னு சொல்றப்ப 90% வந்து தமிழ்நாட்டு போலீஸ் தான் அங்க டியூட்டி இருக்காங்க. நம்ம ஏன் போய் கமாண்டோக்கு அவங்ககிட்ட நிக்கணும், நம்மளே ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு, நீங்க அப்ப கூட சில வீடியோக்கள் வந்துடும், ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு ஞாபகம் எதுவும், பெண்கள் கமாண்டோ உருவாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு போலீஸ்ன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி பிளாக் கேட் மாதிரி கமாண்டோ பெண்கள் பாதுகாப்பு ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சுல்ல, அது மாதிரி 3 டீம் ஜென்ஸ் கமாண்டோ ரெடி பண்ணாங்க, 1 டீம் லேடி கமாண்டோ ரெடி பண்ணாரு இவர் சைலேந்திர பாபு. பெஸ்ட் பாத்திருக்கேன், அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கேன். இப்ப அந்த டீம் தான் நாளைக்கு முதலமைச்சருக்கு பாதுகாப்புக்கு இருக்காங்க. இப்ப நீங்க கருப்பு பூனைப்படம் மாதிரி பெரிய ஹைடெக் துப்பாக்கி, தொப்பி, இந்த ப்ளூடூத் எல்லாம் மாட்டிருக்க அவ்வளவு பேரும் தமிழ்நாடு போலீஸ் நம்ம ஊர்ல போட்டவங்க. மத்திய அரசாங்கத்தால் ஒரு மாநில முதலமைச்சருக்கு தேவையான பாதுகாப்பை உங்களால் வழங்க முடியவில்லை. உங்களை இப்ப அண்ணாமலைக்கு ஜெட் செக்யூரிட்டி ஏன் கொடுக்கணும்? அண்ணாமலைக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்கு, என்ன இருக்குது? தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இல்ல, என்ன இல்ல ஒய்பிரி பாதுகாப்பு இல்ல சார், அவருக்கு ஜெட் செக்யூரிட்டி கொடுத்துருக்கணும். நீங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அவர் என்ன சொன்னாரு, நான் டிஎம்கே ஃபைல்ஸ் 1 டிஎம்கே ஃபைல்ஸ் 2 நான் கொடுக்க போறேன், அதனால திமுக வந்து மணல் லாரியை வச்சு அடிப்பாங்க, வாட்டர் டேங்க் வச்சு. டிஎம்கே ஃபைல் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு சிறப்பு அந்த கரெக்டா அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி நான் தானங்க அவர் கூடயா இருந்தேன். நீங்க அவர் கரெக்டா அதை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த அப்ரூவலுக்கு சரி அனௌன்ஸ் பண்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே கொடுத்திருக்காங்க. அப்ரூவலுக்கு அப்பதானே அனுப்புறாரு, என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன் இதுதான் ரிலீஸ் பண்ண போறேன்னு மேல அப்ரூவலுக்கு அனுப்புறப்பயே இந்த ரிக்வஸ்ட் லெட்டரையும் சேர்த்து அமைச்சிடுறாரு. ஓகே, அது இல்லாம தொடர்ச்சியா 234 சட்டமன்ற தொகுதிக்கு நடைபயணம் போக போறேன், அதனால எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார். நான் என்ன கேட்கறேன்னா சார், உங்கள் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில தலைவருக்கு மக்கள் வரி பணத்தில் நாளைக்கு இவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? சீமானுக்கு இப்ப கூட பிரச்சனை நடக்குது, ஒரு போலீஸ் வந்து ஒரு செக்யூரிட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. அவரு நாளைக்கு பிரைவேட் செக்யூரிட்டி 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்து சீமான் வச்சிருக்காரு. இது மாதிரி 10 பேர் வச்சிருக்காரு, எளிய சாமானிய தொண்டர். 10 லட்ச ரூபாய் சம்பளம். அந்த டாபிக் தனியாவே இல்ல அது மாதிரி இருக்கிறவரு வச்சிருக்கிறாரு. அது மாதிரி அண்ணாமலை வச்சுட்டு போலாமே பிரைவேட் செக்யூரிட்டி. இவருக்கு இது வரைக்கும் எவ்வளவு தெரியுமா, அவருக்கு இந்த 2.5 வருஷத்துல அவருக்கு அந்த செக்யூரிட்டி கொடுத்தப்ப மக்களின் வரி பணம் செலவாயிருக்கு 5 கோடி ரூபாய். அண்ணாமலைக்கு மட்டும் செட் செக்யூரிட்டிக்கு காஸ்ட் ஆர்டிஐலே வந்திருக்குது. அந்த ஆர்டிஐ இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா நாங்களும் அதை ரிலீஸ் எல்லா நியூஸ்லயும் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த லிங்க் கூட அனுப்புறேன். எல்லா சேட்டலைட் சேனல்லையுமே யார் யாருக்கு இந்த ஒரு விஜய்க்கு கொடுத்ததுல இருந்து யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அதுல எவ்வளவு செலவாயிருக்குன்னு போட்டப்ப அண்ணாமலைக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பின் செலவு தொகை 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய்க்கு மக்கள் வரி பணத்துல இவர் மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய தலைவர்னு நாளைக்கு பேசுகிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ளார நாளைக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய தலைவர்கள் பெயர் சொல்றேன், நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி விட்டுருங்க, Y+ செக்யூரிட்டியில இருக்காரு. அடுத்தது வந்து ஓ பன்னீர்செல்வம், அவருக்கும் எப்ப கொடுத்தாங்கன்னு சொல்றேன். பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் நடத்தினார்ல, அப்ப கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு. அதுக்கு அப்பாற்பட்டு ப. சிதம்பரம் அவர் வந்து செட் செக்யூரிட்டியில இருக்காரு. ஏதாவது அண்ணாமலையும் செட் செக்யூரிட்டி, ப. சிதம்பரமும் செட் செக்யூரிட்டி. 10 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், இதுவரைக்கும் எல்லா இலாக்காலையும் அமைச்சராக இருந்தவர், நிதித்துறையில இருந்து, ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து, டிஃபென்ஸ்ல இருந்து, டாப் மினிஸ்ட்ரி எல்லாத்துலயும் அமைச்சரா இருந்து இந்த நெக்ஸ்ட் எலிஜிபிள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு, நீங்க உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு அண்ணாமலைக்கு எதுக்கு தேவை? இது ஒண்ணு. அடுத்தது மு.க. அழகிரிக்கு இருக்கு Y+ செக்யூரிட்டி. எப்ப கொடுத்தாங்கன்னு சொல்றேன். முதலமைச்சர் அவர் கடுமையா விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு.
ஸ்டாலின் அவர்களை. அழகிரி வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்ப வந்து மத்திய அரசாங்கத்தோட எல்லா இதுக்கும் வரவேற்பு தெரிவிச்சு உடனே கடிதம் எல்லாம் எழுதுவாரு. அமித்ஷாவை பாராட்டுவாரு, மோடியை பாராட்டுவாரு. இந்த சமயத்தில் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி எப்பப்பெல்லாம் இவங்களுக்கு கரிசனம் காட்டுறீங்களோ அப்பதான் கொடுப்பாங்கிறதுக்கு சொல்றேன். அடுத்தது வேலூர் இப்ராஹிம் பிஜேபியில இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரிவு தலைவராக இருக்கிறார். அவருக்கு வந்து இது தேசிய இந்துத்துவா கட்சி, அதனால சிறுபான்மையினர் ஏன் இருக்கேன்னு அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லி அவர் சொல்லி கேட்டு வாங்கி வச்சிருக்காரு. அடுத்தது இந்த குருமூர்த்தி ஒய் பிளஸ் செக்யூரிட்டி. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் நாளைக்கு எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நீங்க உண்மையை வெளியில கொண்டுட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு, நீ தான் தேவையில்லாம உன் ஆபீஸ்லயே மேடையை போட்டு ஊர்ல இருக்கிறவன்லாம் ஒம்பளுத்துக்கு இருக்க, உன்னை யார் ஒம்பளுக்கு வந்தா, உனக்கு எதுக்கு மக்கள் வரி பணத்துல நாளைக்கு பாதுகாப்பு, ஏன்னா நீ பாஜகவுக்கு நீ நாளைக்கு சொம்பு தூக்குறீங்க. அடுத்தது எச் ராஜாவுக்கு எக்ஸெக்யூரிட்டி. இவ்வளவுதான் சார் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறது. இப்ப நான் சொன்ன அவ்வளவும் உங்களுக்கு பிஜேபி கனெக்டடா வருதா? இப்ப விஜய் கொடுத்தது மட்டும் நாளைக்கு இவருக்கு எப்படி சரி, இப்ப விஜய் பாதுகாப்பு கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? கேட்டாரா? விஜய் பாதுகாப்பு கேட்டார். விஜய்க்கு பயம் இருக்கா சார்? அவருக்கு ஒரு நடிகருங்கிறப்ப அவரை சுத்தி நாளைக்கு எல்லாரும் பரபரப்பா சுத்துறப்ப அந்த பாதுகாப்பு தன்னோடைய நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேடையில அந்த கொடி பாடல் போட்டாங்கன்னு சொல்றேன்ல, அப்ப வந்து அர்ஜுன் ரெட்டி வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் வேஷ்டி கட்டியிருக்காரு, கையில ஒரு கொடி பிடிச்சிருக்கா, அப்படி சின்ன பையன், அவன் கூப்பிட்டு வந்து விட்டா அப்படி. அப்ப கேட்கறா அப்படி, உங்க அப்பா யார் வந்திருக்கா, எங்க அவங்க அப்படின்னா அவங்க அப்பாவை கை காட்டுறா அப்படி. அவங்க கீழே அவங்க அப்பா ஏதோ அப்படி சொல்லி கொடுக்குறாரு போல. அவன் வேகமா இப்படின்ட்டான், இந்த ஆள் ஏதோ அவன் அடிக்கிறான் போல, டக்குன்னு இப்படி வளர்க்குறாரு. ஒரு கைப்படுறதையோ ஒரு சின்ன விஷயத்த கூட இது பண்ணா அது பண்ணதுக்கு அப்புறமேல இப்படிங்கிறாரு. அந்த அவருக்கு ஒரு ஃப்ரீனஸே வர மாட்டாங்க சார். மக்கள்கிட்ட நீங்க எம்ஜிஆருடைய அதிகமான புகைப்படங்கள் இந்து இடுக்கு சந்து புந்தெல்லாம் போனது என்ன தெரியுமா? அவர் ஒரு நடிகராக இருந்து ஒரு மூதாட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற போட்டோ. நீங்க அவர் அப்படியே தங்க மாதிரி ஆளு மின்னுவாரு, திரையில பாக்குறவரு தரக்குள்ளார ஐயோ என் ஊருக்குள்ளார ஐயா வந்துட்டாரு அப்படின்னு அவர் நினைக்கமா இருக்கிறது. சாதாரணமா குடிசைக்குள்ளார போறது, கூலி நீங்க இன்னும் 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நடிகர் மாதிரியே இந்த பில்டப் கொடுத்தீங்கன்னா நீங்க ஏன் மக்களையே ஆளணும்னு நினைக்கிறீங்க? இங்க ஒன்னும் 75 ஆண்டுகளாக ஆளக்கூடியவர்கள் எதுவுமே செய்யலைங்கிறாரு அர்ஜுன் ரெட்டி. என்ன கிடைக்கல? எனக்கு புரியல, என்ன கிடைக்கல? நல்லது கெட்டது எல்லாம் தான் கிடைக்குது. கள்ளச்சாராயமும் கிடைக்குது, படிப்பும் கிடைக்குது, துணியும் கிடைக்குது, கஞ்சாவும் கிடைக்குது. என்ன கிடைக்கல? 75 வருஷமா இப்ப நீ என்ன கிடைக்கலங்கிறத கொடுக்க வர, அதை சொல்லு. அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுவுமே கிடைக்கலன்னா என்ன கிடைக்கல? ஜனநாயகத்துல சுதந்திரம் இருக்குது, உனக்கு கட்சி ஆரம்பிக்கிறது, உனக்கு இல்லீகல் பிசினஸ் நடத்துறதுக்கும் சுதந்திரம் இருக்குது, நீ மேடை போட்டு பேசுறதுக்கும் சுதந்திரம் இருக்குது. இங்க என்ன இல்லாம போச்சு? இவர்களால் என்ன கிடைக்கல? நீங்க வந்து என்ன கொடுக்க போறீங்கன்னா ஒண்ணு சும்மாவே, அதாவது வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சார். அப்ப அந்த நிறுவனத்தின் ஒரு ஊழியராக இருந்தார் அர்ஜுன் ரெட்டி. இவர் வந்து நேரடியாக மம்தா பானர்ஜி கிட்ட தொடர்புகளை, ஏன்னா பிரசாந்த் கிஷோர் எல்லாத்துக்கும் வந்து பேச மாட்டார். ஸ்டாலின் கிட்டே பார்த்தீங்கன்னா அவர் சபரிசென்ட்டை தான் கம்யூனிகேட் பண்ணுவார். அவர் தான் போய் சிஎம்கிட்ட பேசிட்டு வருவார். இது மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த கம்யூனிகேஷன் யாரு அப்படின்னா அர்ஜுன் ரெட்டி. இதற்கு கைமாறு என்ன நடக்கப்பட்டது அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி ஆட்சி அமைந்த பிறகு இப்போ அங்கே லாட்டரி லீகலைஸ் ஆயிடுச்சு, மார்டின் பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ ஏன் திமுக மேலேயும் உதயநிதி ஸ்டாலின் மேலேயும் அர்ஜுன் ரெட்டிக்கு தொடர்ச்சியான கோபங்கள் அப்படின்னா, இவங்க 2 பிசினஸ் கேட்டாங்க. ஒன்று இங்கே கவர்மெண்ட்ல லாட்டரியை லீகலைஸ் பண்ண சொன்னாங்க, பண்ணலை. 2வது விஷயம் ஒன்று ஆதாரப்பூர்வமாகவே சொல்லுவோம். இப்போ மெரினா பீச்சில் இருந்து ஆரம்பிச்சு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பீச், இந்த மகாபலிபுரம், அது நிறைய பாயிண்ட்ஸ், பிக் பாயிண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த உடன் பெஞ்ச் போட்டு குடைகள் வைத்து ரொம்ப நீட்டாக விளையாடுற மாதிரி சுத்தப்படுத்தி உள்ள வரப்பெல்லாம் கூட 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக வச்சுட்டு, என்னடா நம்ம கோவாவுக்கு வந்துட்டோமோன்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு வச்சிருக்காங்களா. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ். பாண்டிச்சேரியில் வரக்கூடிய வெளிநாட்டவர்களோ சென்னையில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோ இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டா சின்ன கப்பல்ல இருந்து ஏறி பெரிய ஒரு கப்பலுக்கு சூதாட்டத்துக்கு, இப்போ கோவாவில் எப்படி ஒரு கெசினோ கப்பல் இருக்கோ அது மாதிரி சென்னையில் கடற்கரையில் கொண்டாந்து ஒரு சூதாட்ட கப்பலை நிப்பாட்டி இந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து அவங்கள கப்பலில் ஏற்றுறதுக்கு லைசன்ஸ் கேட்குறாங்க. இதை கொடுக்கல. இப்போ இந்த 2ஐயும் செய்யாதனால தான் திமுகவை கங்கணம் கட்டிக்கிட்டு அர்ஜுன் ரெட்டி விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறார். உனக்கு இல்லீகல் பிசினஸுக்கு லைசன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காகவும், நீ இதுக்கு முன்னாடி பெரிய தியாகி மாதிரி நீ போய் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சருக்கு வேலை செஞ்சுட்டு வந்தப்ப அந்த மாநிலத்தில் இருக்கவங்க நாளைக்கு லாட்டரிக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ எடப்பாடிக்கு வேலை செய்ய போனப்பையும் நாளைக்கு முதலமைச்சராக எடப்பாடி வரும்போது அவங்களுக்கு லாட்டரி கொடுக்கணும். இப்போ நாளைக்கு விஜய் அதை செய்யாம இருப்பாரா? இவங்க நாளைக்கு பயன்படுறப்ப சரி, எதுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி 400 கோடின்னு இவங்க சும்மா கொடுக்கணும்? பிசினஸ் தான் சார், இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கணும். இப்ப அந்த பணத்தை போட்டதுக்கு அப்புறம் நாளைக்கு அவங்க திரும்பி தேர்தல் சமயம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி அமர்ந்தால் இவங்க நாளைக்கு திரும்பி எனக்கு இது செஞ்சு கொடு அது செஞ்சு கொடுன்னு வாங்கிக்குவாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுல வந்து லாட்டரி அரசு அங்கீகாரத்தோட நடக்குங்கிறீங்களா? கண்டிப்பா. அப்புறம் நாளைக்கு கொடுத்த காசுக்கு எடுத்து விடான்னா என்ன செய்வீங்க?
அதுதானே அவங்களுடைய பயணமா இருக்குது. ஆதவ அர்ஜுனா திமுக எதிர்ப்பதற்கு காரணம் சொல்லிட்டீங்க. விஜய் ஏன் திமுக எதிர்க்காரு சார் அவருக்கு நாளைக்கு ரூலிங் கவர்மெண்ட், அதாவது ஏடிஎம்கேங்கிறது செதறி போயிருக்குது. அதை பேசி உங்களுக்கு எதுவும் ஆக போறது இல்ல. அதுல பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. இங்க ஒரே ஒரு பாயிண்ட், ஆளுங்கட்சியை சார்ந்து நீங்கள் பேசணும், அவ்வளவுதான். பக்கம் ஏன் காங்கிரஸ் டச் பண்றதே இல்ல அப்படின்னா அதுவும் நாளைக்கு மியூட் மோட்ல இருக்குது. பிஜேபி சென்ட்ரல்ல இருக்குது. நீங்க வெறும் டிஎம்கே மட்டும் அடிச்சுட்டு பிஜேபியை சாஃப்ட் கார்னர்ல வச்சீங்கன்னா அப்போ உங்களை சங்கின்றுவாங்க. டிஎம்கே அடிக்கிற அளவுக்கு பிஜேபி விஜய் அடிக்க மாட்டேங்குது. அதனாலதான் சாஃப்ட் கார்னர்ல ஹேண்டில் பண்றாரு. அதனாலதான் பிஜேபி இவருக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குதுங்கிறேன். நீங்க இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க சிறுபான்மையினர் முகமாகவும் நாளைக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் அந்த மிஷினரிஸ் எல்லாம் அவங்க பின்னாடி ஃபண்டிங் இருக்கு. கிறிஸ்டியன் மிஷினரிஸ் ஃபுல்லாமே ஃபண்டிங் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ஃபேஸ் வேல்யூ காட்டிக்கணும்னா பிஜேபி எதிர்ப்பை இப்போதைக்கு அவர் ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்படின்னா நான் கொஞ்சம் ஓப்பனாவே கேட்கிறேன். ஒருவேளை விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஜெயிச்சிட்டாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபிக்கு மட்டும் தான் விஜய் சப்போர்ட் பண்ணுவாரா? தமிழக வெற்றிகளுக்கும் பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணுமா? அவருடைய பயணம் அங்கதான் போகும். சரிங்களா? அவர் காங்கிரஸ்லாம் இப்ப விஜயதாரணி அவர் ராகுல் காந்தி சந்திச்சாரு, காங்கிரஸ்ல சேர்றதுக்கு கேட்டாரு அப்படின்னு அவங்க டைவர்ட் பண்றதுமே அவங்க பிஜேபியில சேர்ந்து, நீ காங்கிரஸ்ல இருக்கப்ப ஏன் அந்த விஷயத்த சொல்லல? பிஜேபியில போய் நீங்க ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறப்ப இதை காங்கிரஸ் பக்கம் டைவர்ட் பண்ணி விடுறீங்க, உங்க பக்கத்து சாயம் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அவருடைய விஷயங்கள்லயே அவங்கள பாசிஸ்ட்ங்கிறீங்களே, அப்ப நீங்க என்ன பாயாசமான்னு கேட்கிறாரு. அப்ப நீங்க அவங்கள உடைக்கிறீங்க. அதாவது நீங்க அவங்கள சொல்றீங்களே நீ யோகிதமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவரை சேஃப்கார்ட் பண்றேன், உங்களே தான் அட்டாக் பண்றேன். ஓ, திமுக தான் அட்டாக் பண்ற, பிஜேபி அவங்கள பாசிஸ்ட்ங்கறிய, அப்ப நீங்க என்ன பாயாசமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப உங்களையே தான் நான் நாளைக்கு அசிங்கப்படுத்துறேன். அப்ப பிஜேபியை பாதுகாக்கிறாரு. அவர் என்னமா கெட்டவருங்கிறியா, நீ யோகிதமா அப்படின்னா இது எப்படி இருக்குது? அப்பனா அவன் யார கேள்வி கேட்கற, யார ஜஸ்டிஃபை பண்ற? சிம்பிள். அவர் பிளே பண்றது சீமானோடைய பேச்சு தான். நாளைக்கு இங்க தூத்துக்குடியில வெள்ளம் வந்துச்சு, அதுக்கு ஏன் ராகுல் காந்தி வரல, வயநாடுக்கு மட்டும் போறாரு? அட லூசுங்களா, அவர் வயநாடு எம்பி, அதனால வயநாடுக்கு போறாரு. தூத்துக்குடியில ஏன் வெள்ளத்துக்கு வரலன்னு பிரதமர் தான் நீ கேட்கணும், நீ ஏன் ராகுல் காந்தியை கேட்கற? சிம்பிள். ஏன்னா அவர் பிஜேபிக்கு சாஃப்ட் கார்னரா இருக்கணும். அப்ப நாளைக்கு அதர் சைடு அடிக்கணும். இப்ப அதே தான் விஜய் பிளே பண்றாரு. நான் கேட்பது, மோடின்னு உன் வாயில இருந்து ஏன் வர மாட்டேங்குது? விஜயோட வாயில பேர் சொல்றதுக்கே பயப்படுறிய? இல்ல முக ஸ்டாலின் பேர் கூட அவர் சொல்றது. நீ ஆம்பளையா இருந்திருந்தா பத்திரிகையாளர்கள் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறதுக்கு எல்லாம் நாளைக்கு பதில் சொல்றதுக்கு துப்புல, அதனால பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்க. எங்கேயோ இருக்கிறவன் யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு ஏதோ நம்ம சாமானிய இந்த கட்சியில வெறும் இளைஞர்களா இருக்காங்கன்னு பேசிக்கிறாங்க. யார் பேசுறாங்க? ஒரு அரசியல் கட்சி தலைவரையா சொல்லணும். யாரும் அப்படி பேசல. பெரிய லீடர்ஸ் யாருமே வெளில அப்படிலாம் சொல்லல. யாருன்னு சொல்லணும். ஒருத்தவங்க அப்படி, அதாவது வெளியில எல்லாம் நம்மளை பத்தி குறை பேசுறாங்க. என்ன அப்படின்னா இவர் கட்சியில வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிற. ரசிகர்கள் தொண்டர்களா மாறும் பொழுது யங்ஸ்டர்ஸ் தானே இருப்பாங்க சார். அதை வச்சுக்காங்க சார், யாரும் வேணான்னு சொல்ல. அதாவது யங்ஸ்டர்ஸ் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா தங்கச்சிங்கன்னு இருக்கிறப்ப அந்த யங்ஸ்டருங்கிறது ஒரு ஓட்டு தான். நீங்க அதுவும் அந்த நடிகர்கள் வெறும் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை மட்டும் வச்சிருக்கீங்களே தவிர ஜென்ரல் பப்ளிக் கிரௌடும் உங்களுக்கு புள்ளிங் எங்க வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்றாரு. நான் அதுக்குள்ளார போக விரும்பல. சாமானிய மனிதர்கள் ஏன் வச்சுக்க கூடாதா அப்படின்னா, இது பண்ணையார்கள் கட்சி இல்ல அப்படின்னா நீங்க பண்ணையார் இல்லையா? உங்ககிட்ட என்ன பணம் இல்ல. பண்ணையார் என்பதனால் மட்டுமே ஆட்சி நடத்துவதற்கு அதிகாரம் இருப்பதற்கும் இல்லாம அப்ப இவரை பண்ணையாரா இருந்துகிட்டும் திரும்பி நீங்க அதிகாரத்தை நோக்கி வரப்ப அதனாலதானே நீங்க கட்சி ஆரம்பிச்சது. விஜய் கட்சியில யார பண்ணையார்னு சொல்ல வரீங்க? அவரே பண்ணையார் தான். விஜயா அவர் வச்சிருக்க வீட்டு பக்கத்து உங்களால சும்மா வாடகைக்கு ஒரு வீட்டுல போய் குடியிருக்க முடியுமா? அங்கிட்டு எவ்வளவு தெரியுமா? ஒரு ரெண்டுக்கு, சும்மா வீட்டுக்கு ரெண்டுக்கு போனீங்கன்னா எவ்வளவு தெரியுமா? 30 lakhs, 30 லட்சம் மாசத்துக்கு. அவருடைய வீடு பக்கத்துல நீங்க ரெண்டுக்கு போனீங்கன்னா, ஏங்க அங்க இருக்கிற ஒரு நண்பரே, என் வீடு ஃப்ரெண்ட் அங்க தாங்க தங்கி இருக்கிறாரு, 30 லட்சம் ரூபா அவர் வீட்டுக்கு வாடகை. நீங்க அங்க நாளைக்கு வீடு வாங்கணும்னு நினைச்சா எவ்வளவு தெரியுமா வரும்? சும்மா சொல்லுங்க. அவருடைய ஒரு மாசம் ஒரு படத்தோட சம்பளம் 150 கோடி, 150 crores. நாளைக்கு நீங்க பே பண்ணா மட்டும்தான். கைட்லைன் இதெல்லாம் பேசாதீங்க. மார்க்கெட் வேல்யூ 150 கோடி ரூபா அவர் வீடு. நாளைக்கு நீங்க வச்சிருக்கிற கார்கள் அவ்வளவும் 5 கோடி 10 கோடிக்கு விலை குறையாம வச்சிருக்கீங்க. என்ன நீங்க அப்புறம் நாளைக்கு எளிய மனிதனுங்கிறீங்க? உங்களுக்கு பண்ணையார் இல்லாம வேற விஜய் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சு தானே சம்பாதிச்சாரு. வேற மத்தவெல்லாம் எல்லாரும் அர்ஜுன் ரெட்டி மாதிரி நோகாம சம்பாதிச்சிட முடியுமா? பண்ணையாரு சொன்னதுனால விஜய் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு தானே சொல்ல வரேன். இல்ல கரெக்ட் தாங்க. எல்லாருமே உழைச்சு சம்பாதிச்சாலும் ஆனா நாளைக்கு நீங்க எவ்வளவோ கருப்பு பணங்கள்னாலையும் சம்பாதிச்சிருக்கீங்க இல்லங்கிறேன் நானு. வெறும் உண்மையிலேயே நாளைக்கு உழைச்சிங்களா நீங்க? விஜயகாந்த் அவர்கள் சார் ஒரு நடிகராக இருந்தாலும் முதல்ல நீங்க இருக்கிற ஃபீல்டுல நாளைக்கு நீங்க ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்கணும். விஜயகாந்த் அவர்களை எல்லாருமே சொல்றது, ஒரு முதல் நடிகர் ஹீரோவுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறியோ இந்த ஷூட்ல இருக்கிற எல்லாத்துக்கும், லைட்மேன்ல இருந்து ஃபைட்டு ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாத்துக்கும் அதே சாப்பாடு தான் கொடுக்கணும்னு சொன்னதா இருக்கட்டும். கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டா யாருக்கா இருந்தாலும் கையில என்ன கேட்குதோ எடுத்து கொடுக்குறது. டைரக்டருங்க எவ்வளவு பேர் லாஸ்ட்ல இருந்தப்ப சம்பளமே வாங்காம அவருக்கு படம் நடிச்சு கொடுத்தாருங்கிற மாதிரியான பேர் புகழ் மக்களுக்கு பிரச்சனைங்கிறப்ப சாதாரணமா இறங்கி வந்து இது மாதிரியான இருக்கிறப்ப வேற.
நீங்க இது வரைக்கும் உங்க சினிமா ஃபீல்ட்லையும் யாருக்கும் நீங்க உதவுனதில்லை, எங்கேயுமே வெளில வந்ததில்லை. அஜித் கூட நிறைய படத்துல நிறைய சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு உதவி செஞ்சாருன்னு அப்பப்ப தகவல்கள் வரும். நீங்க இது வரைக்கும் ஒத்த ரூபா யாருக்கும் செலவு பண்ணல. நீங்க அங்கங்க இந்த படிப்பகம் நடத்துறேன், இந்த கோவிட் சமயத்துல தண்ணி லாரி விட்டேன், மருந்து வாங்கி கொடுத்தாங்கிறதெல்லாம் உங்களுடைய நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் இருந்தவங்க செஞ்சதே தவிர உங்களுடைய காசு எடுத்து நீங்க எங்கேயுமே எதுவும் செய்யல. வெறும் சம்பாதிக்கிறதும் உங்களுக்கு தேவையானதை மட்டும் பார்த்துக்கிட்டு அந்த 100 அடி செவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தவர் இதை பெருமையா வேற பேசுறாங்க. ஒரு படம் தான் நடிக்க போறாரு, அதை முடிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்காக மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறாரு அப்படின்னு பேசுறாங்க. இது எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி அவர் சொன்னப்ப கோட்டு படத்தோட நிப்பாட்டிடுவேன்னாரு. கோட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 69 பண்ண போறாங்கிறாரு. இவர் அடுத்த படம் முடிச்சுட்டு தேர்தல் வருமா, இவர் வருவாராம், இவர் வந்தோடனே எல்லா மக்களும் ஓட்டு பண்ணுமா, இவர் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சதுக்கு அப்புறம் இவர் எதுவும் நடிக்க மாட்டாராம். இது எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? வேடிக்கையா இல்லையா? இது நடிகர்களுக்கு ஒரு இயல்பாயிருச்சு. கமலஹாசன் வந்து இதே மாதிரி தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னாரு. எலெக்ஷன்ல வந்து நின்னாரு, தோத்ததுக்கு அப்புறம் திரும்பி நடிக்க போயிட்டாரு. அப்புறம் பிக் பாஸுக்கு போனாரு. இப்ப திரும்பி நாளைக்கு ராஜ்யசபா கொடுக்குறாங்கன்னு பிக் பாஸை விட்டு வந்துட்டாரு, நடிக்கிறத விட்டு. அதிகாரம் கொடுத்தால் நடிக்க மாட்டேன். இப்ப விஜய் வந்து 2026 ஒருவேளை தோல்வியை சந்திச்சுட்டாரு அப்படின்னா திரும்பி நடிக்க போனா நாளைக்கு அருண் வரணும், நானா போய் சட்டையை பிடிச்சி ஏன் நடிக்க போறேன்னு கேட்க முடியுமா? வந்து என் கூட குடிச்ச வீட்டுல படுன்னு சொல்ல முடியுமா? இது அதாவது மக்களை ஏமாத்துறீங்க. அந்த சமயத்துல வெறும் நாளைக்கு உங்களே திரை பிரபலம்ங்கிறப்ப வந்து நீங்க தெருல நிக்கிறப்ப மக்கள் உங்களுக்கு ஓட்டப்பட்டு உடனே முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சணுங்கிறப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் திரைத்துறை பிரபலமா இருந்தாலும் இன்னும் சாமானியமா சாதாரணமாலாம் அந்த அம்மா நாளைக்கு அந்த சீட்ல உட்காரல. அது கரெக்ட். பட் அப்ப இருந்த ஆடியன்ஸோட மனநிலை வேற. இப்ப இருக்கக்கூடிய இந்த சினிமா ரசிகர்களுடைய முன்னாடி கூட நடிகர்களை ஈர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் நடிகர்கள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்க. நீங்க அதை கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. கமலஹாசனுடைய கட்சி படுதோல்வி அடைஞ்சதுக்கும் சரி, சரத்குமார் ராதிகா நாளைக்கு பாராளுமன்ற தேர்தலோடைய ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. குஷ்புவால இது வரைக்கும் ஒரு இடத்துல நாளைக்கு எவ்வளவு பிரபலமா இருந்து 2 தேசிய கட்சியிலும் தேசிய பொறுப்புல இருக்கிறவங்களால கூட நாளைக்கு ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல கூட ஜெயிக்க முடியல. குஷ்புக்கு இல்லாத ஃபேமா இன்னைக்கு என்ன நயன்தாரா சொல்றீங்க? ஒரு காலத்துல கோயில் கட்டின நடிகை மாதிரி எல்லாத்தினாலும் ஈர்க்கப்பட்ட ஒரு நடிகையினால நாளைக்கு சாதாரணமா ஒரு பதவி கூட வர முடியல. வடிவேலுக்கு அரசியல் உள்ளார வந்து அவருடைய சினிமா வாழ்க்கையை கெட்டு போச்சுங்கிற மாதிரி மக்கள் வந்து வெறும் நடிகருங்கிறது. ஆனா அவங்க எல்லாம் ஒரு டாப் 10ல 10வது இடத்துல இருக்கக்கூடியவங்க. ஆனா விஜய் நம்பர் 1 இல்ல, டாப் 10 நம்பர் 1 இல்ல. அதனால 10 கள்ள ஓட்டு சேர்த்து குத்திடுவீங்களா? நீங்க ஓப்பனாவே சொல்லுங்க. 2026ல தமிழக வெற்றி கழகம் வரலாறு படைக்குமா? 5% இருந்து 8% தாண்டாது. அப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் வியூகம் ஒன்னும் இல்ல. பிரசாந்த் கிஷோர், அர்ஜுன் ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமியோட நைட்டு டின்னர் சாப்பிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். ஏன் இப்படி டேமேஜ் பண்றீங்க சார்? ஓப்பனா சொல்றேன், மேடையில இருக்கிறவங்களோட லட்சணங்களை தான் இப்ப நான் பாட்டா பாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க அப்படி இருக்கிறப்ப அதாவது என்ன பேசுறீங்கிறதே புரியாம. ஒரு பத்திரிகையாளர் நான் இப்படி கூட கேக்குறேன், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கு. அதே மாதிரி சரி, அதாவது நீங்க ஒரு 60% நடிகரே இல்ல சரி, ரஜினி ஃபேன்ஸும் விஜய் ஏத்துக்க மாட்டாங்க. ஓப்பனா பேசுங்க. சரி, ஒரு 60% இளைஞர்களுடைய ரஜினி ஃபேன்ஸ் ஒரு 50% வாய்ப்பே இல்ல. 25 to 30% சொன்னீங்கனாலே அது பெரிய. சார், ஒரு 30% இளைஞர்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கு. விஜய்க்கு பெண்களுடைய அந்த இது அதிகம் தானே, அதுக்கு ரசிகர்கள் பட்டாளம் வாக்காளர்கள் 50%. நீங்க உண்மையிலே கிளவிங்க பக்கத்துலாம் நாளைக்கு போய் விஜய் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்தான் கூட கேட்குவாங்க. விஜய் யாருன்னே தெரியுமா? கிராமத்துக்குள்ள சார் நீங்க சிட்டியோட மைண்ட் செட்டை மட்டுமே பேசுறீங்க. சரி, மூத்தவங்கள நாளைக்கு அவங்களுக்கு விவரம் தெரியாதவங்கள என்ன சொல்லுவாங்க? இன்னமும் சில ஊர்ல நாளைக்கு எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாருங்கிறதே ஏற்காத ஊர்கள்லாம் இருக்குது. நீங்க அந்த மாதிரி மொஃபசில் ஏரியாவை பேசவே மாட்டீங்களா? நீங்கள் வாழக்கூடிய நாளைக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸை மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டியில தான் நீங்கலாம் வாக்களிக்கிறதுக்கே நாளைக்கு பூத்துக்கு வரது இல்லையே. வாக்காளர்கள், கான்கிரீட் வாக்காளர்கள் யாரு? அவங்களாம் நாளைக்கு உடனே உங்களுக்கு நீங்க வந்தா கூட உங்களை பாக்குறதுக்கு வருவாங்க. நீங்க சத்தியமா சொல்றேன், நீங்க மைக் எடுத்துட்டு போய் ஒரு பிரச்சாரத்துக்கோ இல்ல இப்போ தொகுதிக்கு போறாங்கிறாங்களா, போய் நில்லுங்க. கிராமத்துல நீங்க தெளிவா மைக்கு நீட்டு கேளுங்க. அதெல்லாம் நடிகர்கள் சும்மா வருவாங்க போவாங்க, நமக்கு நல்லது கெட்டதுன்னா அவங்க வரமாட்டாங்கப்பா. பக்கத்துல இந்த பாருங்க, திமுக ஒன்றிய செயலாளர் இருக்கான், இல்லை இந்த பக்கத்து அதிமுக ஒன்றிய செயலாளர் இருக்காரு, எதானா போய் கேட்டா செய்வாங்கன்னா அவங்களுக்கு நியர்பை நாளைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆத்தரைஸ்டு பார்ட்டியில யாரு அந்த ஊருக்குள்ளார செல்வாக்கூட இருக்காங்களோ மக்களுடைய ஈர்ப்பு முதல்ல அங்கதான் போகும். நீங்க வெறும் இந்த 5 பேர் பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த், நாளைக்கு உங்க பொருளாளர் வெங்கட்ராமன், நீங்க இது மட்டுமே தமிழ்நாட்டை ஆள முடியுமா? ஒரு 5 பேர் சேர்ந்துக்கிட்டு அப்படிங்கிறப்ப முடியாது. இது வேடிக்கையா நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து விஜய் ஆக்கிருங்க, பாண்டிச்சேரியோட முதலமைச்சரா புஷி ஆனந்த் ஆக்கிருங்க. இருக்கிற எல்லா கட்சியும் மக்கள் கை கழுவிடுவாங்களாம். தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு பேர் நீங்க சொல்றதே வாக்குப்பதிவாகிறதே 48% இருந்து 55% தான். நீங்க போடுற கணக்கு பார்த்தா அது 105க்கு மேல போயிரும் போல.
சார் நீங்க ரியாலிட்டி பேசுங்க. சும்மா இன்னைக்கு இருக்க கிரௌடை வச்சா ஒரு 2000 பேர் கூடக்கூடிய ஒரு ஹாலுக்குள்ளார அந்த ஹால் நிரம்பி வழியுதுங்கிறதுனால தமிழ்நாட்டிலேயே அவர் நாளைக்கு பெரிய சக்தியா மாறிட்டாரு அப்படிங்கறதெல்லாம் வேடிக்கையா இருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல மற்ற நடிகர்களை பார்த்த மாதிரி விஜய பொதுமக்கள் பார்க்கல, கொஞ்சம் மாற்றா யோசிக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது சார். பேசுறதுல தெளிவா தெரியும். இதுல இவங்க நடிகர்கள் பேசுறதுக்குன்னே ட்ரெயின் ஆனவங்க, ஸ்கிரிப்டட் ஒர்க் பண்றவங்க, படத்துல பேசுற மாதிரி பேசுறாங்கிறது அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை இயல்புலயே நாளைக்கு தெரியுமே தவிர மக்களை நம்ம அவ்வளவு சாதாரணமாக கணக்கு பண்ணிட முடியாது. அவர்களுக்கு இவர்களுடைய செயல்பாடுகளில் அப்பாற்பட்டு எந்த அளவுக்கு இவர்கள் நம்ம கூட பயணிப்பாங்க. இவரும் நாளைக்கு தேர்தலை சந்திச்சுட்டு தோல்வியை பார்த்தோன்னா திரும்பி நடிக்க போயிடுவாரா, இல்ல தோல்வியை கண்ட பிறகும் நம்மளோட இருக்கிறாரா? எந்த மக்களும் எந்த தேர்தலையும் விஜயகாந்தே எடுத்துக்காங்க சார். எடுத்த தேர்தலில் 234 தொகுதியிலையும் வேட்பாளர் போடுறாரு, அவர் மட்டும்தான் ஜெயிச்சாரு. அடுத்த 5 வருடங்கள் திரும்பி மக்களோட பயணிக்கிறப்பையும் அவர் கட்சி வளர்ச்சி அடைகிறப்பையும் தான் எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வர முடிஞ்சுச்சு. இவர் எடுத்தோடனே 67 பண்றேன், நாளைக்கு பிரெஞ்சு புரட்சியை பண்றேன், ரஷ்ய புரட்சியை பண்றேன்னா இங்க ஒரு புரட்சி இல்லை, ஒரு பொரியங்காயம் கூட இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி இருக்கிறப்ப நாளைக்கு இவருடைய மக்கள் கிட்ட நெருங்கக்கூடிய விஷயங்கள், இவர் சும்மா இப்படி டெம்போல இருக்கிறது, 100 அடி செவத்துக்கு அங்கிட்டு இருக்க, முன்னாடி பின்னாடி போலீஸ் போட்டுக்கிறது, மக்கள்கிட்ட நெருங்காம இருந்தால் இவருடைய கட்சி நிர்வாகிகள், இவருடைய தொண்டர்கள், இவருடைய ரசிகர்கள் இவருக்காக பால் அபிஷேகம் பண்ணவன், பிளெக்ஸ் கட்டினவன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எடுத்து இவர் படத்தை ஓட வச்சவங்களையே இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சந்திக்க வராரு. இப்பதான் அவங்க கூட போட்டோ எடுக்கிறாரு. இப்படிப்பட்ட மனிதரிடம் ஆட்சி போய் சிக்குச்சுன்னா ஒரு இடத்துல உங்க மாநாட்டுக்கு வந்தவருக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை, எல்லாத்துக்கும் எல்லாங்கிறீங்க. நீங்க அந்த இடத்துல செய்யாம எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சுன்னு தெரியும். இதுவுமே தமிழ்நாடு அரசு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால மற்ற இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் குறைஞ்சிருக்குது. அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால உங்க மாநாட்டை தடுக்க திமுக அரசு வேலை பார்க்குதுன்னு நீங்க அது போட்டதுனாலதான் அங்க எதுவும் உயிர் சேதங்கள் பெருசா ஆகல. ஏற்கனவே 12 பேர் போய் சேர்ந்துட்டான். இதுக்கு மேல பெருசா இருந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்கு உங்க கையில தானே இருக்கு. ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு விஜயை விட்டுட்டு எல்லாம் நாளைக்கு திமுக பிடிச்சிருப்பீங்க. இப்பயும் அவர் பரந்தூர் போனேன்னாரு, போயிட்டு வாங்கன்னு அவருக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுத்தாங்க. வேங்கை வயல் போனாலும் அவர் கொடுக்க போறாங்க. கவர்னரை பார்க்க போறப்பையும் அவங்க தமிழ்நாடு அரசு அவருக்கு எந்த வகையிலையும் இடையூறாக இருக்க விரும்பல. ஒரு மரியாதை மாண்பு வேணாமா? ஊடகத்துல மேடையில பேசுறப்ப நாளைக்கு அவர் தான் படத்துல இருந்து நடிக்கிறத நிப்பாட்டிட்டேன்ட்டார, நீங்க ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வார்த்தை பிரயோஜனத்தை கூட பாருங்க. ஏன் அவரோட பேண்ட் சட்டையை கூட நாளைக்கு அதையே எடுத்துட்டு போய் போட்டுக்கிறீங்கன்னா அவர் என்ன அவரு காய போட்டதை முதலமைச்சர் எடுத்துட்டு போய் போட்டுக்கிட்டாரா? சொல்றதே அவங்க கலர் ஷேடுல போடுங்க, ஏன் அதையே போடுறீங்கன்னு சொல்லணும். சரி, அப்படி இருந்தாலும் ஒயிட் ஷர்ட்டுக்கும் கிரீம் பேண்ட்டுக்கும் விஜய் என்ன பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுட்டாரா? இப்ப அப்படி பார்த்தா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். அப்ப ஜெகன்மோகன் ரெட்டி தான் எனக்கு தெரிஞ்ச இந்திய அரசியல்லையே ஒரு அரசியல் தலைவர் கிரீம் பேண்ட் ஒயிட் சட்டன் பர்மனண்டா போட்டவர். அப்ப ஜெகன்மோகன் சட்டையும் பேண்ட்டையும் நாளைக்கு விஜய் திருடிட்டு வந்து போட்டுக்கிட்டாரு, எடுத்துட்டு வந்து போட்டுக்கிட்டாரு, நம்ம பேசினா அது மாண்பா இருக்குமா? ஒரு முதலமைச்சரை எப்படி பேசணும்னு கூட தெரியல. நான் அவர் அப்பான்னு சொல்றாரு, தாத்தான்னு சொல்றாரு, ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம். இல்ல ட்ரோல் மெட்டீரியல் தான் அதிகமா ஆச்சுன்னா அதையும் ஃபேஸ் பண்ண போறது அவங்க. உங்களுக்கு ஏன் அது நாளைக்கு கஷ்டமா இருக்குது? அண்ணான்னு உங்களை கூப்பிட்றப்பே நீங்க அறிஞர் அண்ணா அளவுக்கு நீங்க லெவல் ஃபீல் பண்றப்ப அவர் அப்பான்னு ஃபீல் பண்றது தப்பு இல்லையே. ஒரு விமர்சனம் வைக்கணும் திமுகவை. சார், அந்த இடத்துல 2வது வருஷம் கட்சி ஆரம்பிக்க போறீங்க, தொண்டர்களை கூட்டிட்டு வந்து உட்காடுறீங்க. இப்பதான் நாளைக்கு 80% நிர்வாகிகள் போட்டிருக்கீங்க, மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள். அதுக்கு முன்னால ஒண்ணும் கிடையாது. நிர்வாகிகள்கிட்ட பேசுறப்ப இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி மக்களுக்காக நெல்லு, நான் உன் கூட இருக்கிறேன், நம்ம எல்லாம் செய்யணும், எதிர்கட்சியா செயல்படுவோம், ஆளுங்கட்சியினர் செய்யற தவறை கேட்போம், மக்களுக்காக நலனுக்கு நிற்போம், எந்த சங்கடங்கள் இருந்தாலும் சந்திப்போம், களத்துல நிற்போம், போராடுவோம், ஆட்சியை பெறுவதற்குங்கிறப்ப அதுக்கு முன்னாடி உரிமைகளை பெறுவோம். இது மாதிரி நீங்க ஏதாவது பார்ட்டி பூஸ்டிங், நிர்வாகிகள் பூஸ்டிங் பேசினா பரவாயில்ல. வெறும் திமுகவையும் பிஜேபியும் திட்டுறதும் நாளைக்கு வெறும் விமர்சனத்தை மட்டுமே வைத்து ஒரு கட்சி வளர்ந்துட முடியுமா அப்படின்னா அது அண்ணாமலை மாதிரி ஈர்ப்பு தான் காட்டுமே தவிர கோயம்புத்தூர்ல போய் எப்படி பல்பு வாங்குச்சோ அது மாதிரி தான் விஜயோட அரசியல் பிரவேசம் 2026 இருக்கும். விஜய் பேசும்பொழுது ஒரு முக்கியமா ஒரு விஷயம் கவனிக்க தோணுச்சு. இவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுற மாதிரி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் பேசணும். விஜயை யார் நான் ரியாலிட்டியா சொல்லவா, நாம் தமிழர் கட்சி மேல திமுக காட்டுற காண்டு கூட இவங்க மேல .1 கூட காட்டல. விஜய் கட்சி மேல இது வரைக்கும் அவங்க எங்கேயும் எந்த மீட்டிங்கும் பர்மிஷன் கொடுக்காம இல்ல. விஜய் எங்க பர்மிஷன் கேட்டாலும் கொடுத்துறாங்க, மாநாட்டு கொடுத்துறாங்க, இங்க போனோம் அங்க போனோம், ரொம்ப த்ரெட்டு. அதாவது இங்க போனா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு கூட அவர் போறப்ப போயிட்டு வரட்டும், செய்யட்டும். சிஎம் ஓப்பனா ஒரு முக்கியமான அதிகாரிகிட்ட சொன்னது, அவர் எங்க போறாரோ போட்டுங்க, அவருக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுங்க, அவர் போய் என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிறாரு. அவங்க பொருட்டே படுத்தல. திமுக மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு பொருட்டே இல்ல, தமிழக தடுங்கன்னு சொன்னாதானே வேற.
நீங்க போயிட்டு வரட்டும், அவருக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுங்கங்கிறாங்க. இப்ப பரந்தூருக்கு போயிட்டு வந்ததுனால நாளைக்கு இப்ப நாங்க விமானம் வரல, விஜய் வந்துட்டு போயிட்டாங்க, பிரச்சனையாயிருச்சு, அதனால இங்க ஏர்போர்ட் கட்டாதீங்கன்னு சொல்லிட போறாங்களா? அதுவே அவருக்கு ரிவர்ஸ் ஆயிருச்சு. இப்ப நீங்க உங்களுடைய விஜய் வித்யாசிரமம் ஸ்கூல் வந்து ஒரு கிராமத்துல இருக்கு, அந்த கிராமத்துல தான் நீங்க ஏர்போர்ட்டை மாத்தி வைங்கன்னு சொன்னீங்க. அப்போ உன் ஸ்கூல் பக்கத்துல ஏர்போர்ட்டை கொண்டுட்டு வந்தா உன் ஸ்கூல் விலை ஏறுங்கிறதுக்கு தான் நாளைக்கு நீ ஏர்போர்ட்டை மாத்தினியான்னு இப்ப அது விஜய்க்கே ரிவர்ஸ் ஆயிருச்சு. விஜய் பேசினதை வச்சு இப்ப அண்ணாமலை வந்து விஜய் கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது உங்க ஸ்கூல்ல நீங்க 3 மொழி கத்துக் கொடுக்கலாம், ஆனா உங்க கட்சியோட தொண்டர்கள் வந்து தொண்டர்களுடைய குழந்தைங்க 2 மொழி தான் கத்துக்கணுமா? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ அப்படின்னு விஜயோட ஸ்டைல்ல அண்ணாமலை விஜய் கிண்டல் பண்ணியிருக்காரு. இதைதான் நான் கேட்க வந்தேன். இப்ப நம்மள கட்சியில வெறும் இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க, நம்ம கட்சியில வந்து சாமானிய மனிதர்கள் இருக்காங்கன்னு யார் கேட்டாங்கன்னே சொல்லாம வெறும் இவரே கேள்வி கேட்டு பதில் சொல்றப்ப, ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டிருக்கப்ப மைக் ஏறினப்ப அவருக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல. உங்களுக்கு தெம்பு திராணி இருந்திருந்தா அண்ணாமலையோட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவர் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த ஸ்கூல் மேட்டர்லாம் சொல்ல வேண்டியதானே? ஏங்க, ஒரு ஊடகத்துல தாவேகாவுடைய பேச்சாளர் பேசுறாரு, இடம் அவருது தான், ஆனா அது ஸ்கூல் அவருது கிடையாது, மாப்பிள்ளை விருது ஆனா சட்டை விருது கிடையாதுங்கிற மாதிரி காமெடி பண்றாங்க. அதையும் சேர்த்துதான் அண்ணாமலை தூக்கி போடுறாரு. இடமும் இவங்களுது. இந்த இடத்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு லீஸ் கூடுறாங்க. அந்த ட்ரஸ்டோட சேர்மன் யாரு அப்படின்னா இவங்க அப்பா சந்திரசேகரன்ட்டாரு. அப்ப ஸ்கூல் யாருது? உங்க அப்பா இருக்க சேர்மன் ட்ரஸ்ட்னா அப்போ உங்க ஸ்கூல் தானே. ஏன் அது விஜய் வித்யாசிரமம்னு வைக்கணும்? அந்த விஜய் யாரு? புரியுது இல்ல? அப்ப இவருது தானே. அவங்க சிம்பிளா கேட்கறாரு, ஸ்கூல்ல 3 லாங்குவேஜ் சொல்லித்தர, உன் பிள்ளைக்கும் 3 லாங்குவேஜ் கத்து கொடுத்த, நீ நாளைக்கு உன் ஸ்கூல்ல வசதியான பிள்ளைங்க தான் படிக்கும், சாதாரண சாமானிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறாரு. ஓகே, ஒண்ணு அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். சரி, இல்ல ஐடியாலஜிக்கலி நான் இருமொழி கொள்கையில நான் ஒத்து போறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா திமுகவோட நீங்க ஸ்டிக்கான இருக்கணும். சார், புரிதலுக்கே சொல்றேன். சீமான் அவர்கள் நாளைக்கு பெரியார விமர்சனம் பண்றாரு, பாஜக ஆதரவு கொடுக்குது, அவர் மேல 1000 கருத்து விமர்சனம் இருந்தாலும் இதில் நாங்க ஒத்து போறோம், இந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், அவர் எங்களுடைய அஜெண்டாக்குள்ளார வராருங்கிற மாதிரி திமுக நாளைக்கு மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, மொழிக்காக போராடிய கட்சி, ஆரம்பத்திலிருந்து மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதிமுகவை விட மற்ற திராவிட கட்சிகளை விட திமுக தான் மிகப்பெரிய பங்கு ஆற்றுறதுங்கிறப்ப, அவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப 10,000 கோடி நீ கொடுத்தாலுமே எனக்கு நீ தேவையில்லை, எனக்கு உன்னோடைய திட்டம் தேவையில்லை, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப, இவரும் நாளைக்கு இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறப்ப நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் உங்களுடைய அதிகாரம், கட்சி, முதலமைச்சர் நாற்காலி அடையணுங்கிற எண்ணத்துக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுங்கிறது தான் உங்களுடைய பிரைமரியா இருக்கிறப்ப இந்த பாலிசியில நான் ஃபிக்ஸ் ஆகிறேன். இவர் சொல்றாரு, அதாவது மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்க வேண்டியது அவர்கள் கடமை, மாநில அரசு கேட்பது அவர்களின் உரிமைன்னு பேசுறவரு. அப்ப மாநில அரசின் உரிமைக்காக நான் ஆதரவு கொடுக்கிறேன், நானும் இருமொழி கொள்கையில நிக்கிறேன், மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி எல்லாம் மிரட்டவளை வச்சுக்க கூடாது, நாளைக்கு நீ பணத்தை கூட நீ பிஜேபி அட்டாக் பண்ணியிருந்தா நீ அரசியல் கட்சி தலைவன், நீ இருமொழி கொள்கையில ஒரே ஐடியாலஜில இருக்கிற பார்ட்டியும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற, நீங்க 2 பேரும் நாளைக்கு எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி ஹேஷ்டாக் போட்டு அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீ ஹேஷ்டாக் கெட் அவுட்னு போட்டுருக்கிறதுல கையெழுத்து போடுற, நாளைக்கு உன்னோட கட்சியில இருக்கிறவங்க சும்மா இல்லாம இவங்க 2 பேரும் தான் மோடி ஸ்டாலின் கெட் அவுட்னு போட்டா இவங்க உள்ள வந்து டிவிஹெச் ஃபார் டிஎன் அப்படின்னு இவங்க நாளைக்கு உள்ள வந்துட்டு யாரா அந்த கிறுக்கு திடீர்னு உள்ள வந்து சின்ன பிள்ளைத்தனமா விளாண்டுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி பண்றாங்க. மக்கள் நலனுக்காக செஞ்சிருக்கணும், இல்ல ஐடியாலஜி ஃபேக்டர்ல அவங்க ஏன் கெட் அவுட் மோடினாங்க, நீ லாங்குவேஜை திணிக்க பார்க்கறான்னு கெட் அவுட் மோடினாங்க. அட்லீஸ்ட் நாளைக்கு 2 லாங்குவேஜஸ் இனஃப் ஃபார் தமிழ்நாடு ஏதோ ஒரு ஹேஷ்டாக் போட்டுருக்கணும்ல, ஐடியாலஜியும் இல்லாம டிவிக்கு டிஎனுக்கு வந்து மட்டும் இப்போ என்ன ஆயிரப்போகுது? அவங்க தான் நாளைக்கு மக்களுக்கு தானே போராடுறாங்க, நீங்க சொல்ற அதே சித்தாந்தத்துல தானே ஆளுங்கட்சி இருக்குது, ஆதரவு கொடுக்க வேண்டியது தானே. இதுதான் அவங்க பாலிசி ஃபேக்டர்லயே மைனஸ். அவங்களுடைய தலைவர்கள் மேலேயும் அவங்களுக்கு அந்த பேரே வர மாட்டேங்குது, அதுல இருக்கக்கூடிய சித்தாந்தம் புரியல, தமிழ் தாய்க்கு மரியாதை கொடுக்க தெரியல. நாளைக்கு இதுல வந்து அர்ஜுன் ரெட்டி சொல்றாரு, என்னதான் சொல்றாங்க யூடியூப்ல வந்துட்டு, இவருக்கும் அது ஜான் ஆரோக்கியசாமிக்கும் அர்ஜுன் ரெட்டிக்கும் சண்டை, இப்போ புஷி ஆனந்துக்கும் வெங்கட்ராமனுக்கும் பொருளாளருக்கும் சண்டை அப்படிங்கிறாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நாங்கள் ரொம்ப கிளியராக சொல்கிறோம், நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கோம் அப்படிங்கிறாரு. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், விஜய் அவர்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 4 படம் நடிச்சிங்கன்னா நாளைக்கு ஒரு எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஒரு 600 கோடி ரூபா சம்பாதிச்சிருவீங்க. அதனால தேவையில்லாமல் இந்த கூட இருக்க கேஸுங்களை நம்பி சிஎம் சீட்டில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி அர்ஜுன் ரெட்டியும் அவங்க மாமனாரோட போய் வெளி மாநிலத்தில் டூப்ளிகேட் லாட்டரி விற்றா ஏதாவது இன்னுமாச்சும் காசு சம்பாதிக்கலாம். தேவையில்லாமல் அரசியலுக்கு வந்து விஜய் மாதிரி ஒரு ஏமாளியை பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு உன் வாழ்க்கையும் அவர் வாழ்க்கையும் சேர்த்து கெடுப்பதற்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமா, இப்ப இவங்க எல்லாம் சிஎம்னா அவர் நம்ம சிஎம்னு நைட்டு தூங்கிட்டு இருக்காரு, அதனால அது மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில நல்லா தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இங்கேயே உட்காந்துக்கிட்டு குடும்பத்தை கூட பார்க்க முடியாம இருக்காரு. அது மாதிரி அவரும் டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா, ஆடிட்டர் வெங்கட்ராமனும் நல்ல ஒரு ஆடிட்டர், போய் நாளைக்கு அவர் பார்த்துட்டு இந்த அரசியல் கட்சி வேலையை விட்டுட்டு நாளைக்கு அவரும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கிறது தான் நான் சொல்றேன். நாங்க டைம் வேஸ்ட் பண்றதை விட இவங்க எல்லாரும் நாங்க ஆட்சிக்கு அமைய போறோம்,
நாற்காலியில உட்கார போறான்னு இவங்க எல்லாரும் தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயோட கெட் அவுட் கையெழுத்துக்கு நான் தான் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாம பிரசாந்த் கிஷோர் போயிட்டார்ல. அவருக்கு அது என்னன்னு அது ஃபுல்லா தமிழ்ல இருந்தோன்னா அந்த ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு சுழல்ல சுத்துற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு அந்த கார்ட்டூன் வச்சு என்னன்னு புரியல. இவங்க என்னன்னு சொல்ல வெறும் கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு ஆனா ஹாஷ்டேக்ல வந்து கெட் அவுட் இருந்துச்சு. பட் என்ன அது மத்தது எல்லாம் கெட் அவுட்னு சொல்லி அவங்க எதை கெட் அவுட்டுங்கிறாங்களோ அதெல்லாம் தமிழ்ல போயிருச்சு. அவருக்கு அது புரியல. தேவையில்லாம இவங்க நம்மள ஏதாவது கோத்து விட்டுற போறாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் பம்பிட்டார். இது விஜய் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரா சார்? அவர் ஆட்டிடியூட் அதிகமா இருக்குது. அதாவது பிரசாந்த் கிஷோர் விஜய் கிட்ட நடந்துக்கக்கூடிய பாடி லாங்குவேஜை பார்த்துருந்தீங்கன்னா அது தெரியும். பார்க்குறப்பெல்லாம் தோல்ல தட்டி விட்டு விடு 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 நான் தான் இருக்கேன், அண்ணன் இருக்கிறான்டா தம்பி கவலைப்படாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் நிறைய பாருங்க ஃபுல்லா பிரசாந்த் கிஷோர் விஜய் தோலை தட்டி கொடுத்துக்கிட்ட நீ இப்போ முன்னாடி நான் இருக்கேன் அப்படின்ட்டு தோலை தட்டி கொடுத்து அப்படிதான் சொல்றீங்க. ஆனா பிரசாந்த் கிஷோர் பேசுனதை வச்சு நான் விஜய்க்கு சப்போர்ட்டிவா இல்ல, நான் ஆதரிக்கல, நான் கட்சியை வளர்க்கறதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஃபுல்லாவே நான் உங்க கூட இருக்கிறேன், நான் ஜெயிக்க வைப்பேன், நான் என்கிட்ட மாடல் இருக்கு பேட்டர்ன் இருக்கு, ஐ வில் ஹெல்ப் யூ. அசிங்கம் நான் வந்து உனக்கு அட்வைஸ் பண்றேன்னு கூட ஐ வில் ஹெல்ப் யூ டு டேக் பொசிஷன், ஐ வில் ஹெல்ப் யூ டு வின் இன் 2026 அப்படின்னா ஹெல்ப்னா என்ன? முடியாத ஒருத்தனுக்கு உதவுறது தான் ஹெல்ப். அப்ப நாளைக்கு அவரால முடியல உதவுறதுக்கு இவர் வந்திருக்கிறாரு, அதுதானே வார்த்தை. இப்ப இதேதான் அவங்க திமுகவுக்கும் சொல்லுவாங்கல்ல சார். அவங்க சொல்றதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல்ல இந்த கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொண்டுட்டு வந்தப்ப கலைஞர் கோச்சுக்கிட்டு ஒரு வாரமா ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசல. இதுக்கு முன்னாடி எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுதான் யாரை வச்சு கட்சி நடத்தினா நீ என்னங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் கோச்சுக்கிட்டாரு. அதற்கு அப்பாற்பட்டு சுனில் கிட்ட கொண்டுட்டு வந்தப்பயே 2 தேர்தலில் தேவையில்லாம தோல்வியானப்ப இவர் முழுமையா இவர்கிட்ட நம்பி கொடுத்தப்ப பொருளாளர் பதவியெல்லாம் கூட வந்து ராஜினாமா பண்ணாரு. தேவையில்லாம ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்பி கட்சியை வீணாக்குறீங்கன்னு சத்தம் போட போக தான் நாளைக்கு அவர் அந்த பழிய முழுக்க தான் மேல போட்டுக்கிட்டாரு. அது மாதிரி மூத்த தலைவர்கள் சரக்கு உள்ளவங்க நாளைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அவர்களுடைய மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தேர்தலையும் தொடர்ச்சியா அவர் தோல்வி, 11ல் தோல்வி, 14ல் தோல்வி, 16ல் தோல்வி, அப்படியே 19லையும் எம்பியில தான் தூக்குச்சு. அவங்க உதயநிதி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பார்ட்டி லிஃப்ட் ஆச்சுங்கிற ஃபீல். பட் இந்த உள்ளாட்சியிலையும் சரி 2011 அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் 2014 எம்பி 2016 இது தொடர்ச்சியா வந்து டிஎம்கே வந்து அட்டர் ஃபிளாப்புங்கிறப்ப அவர் கொஞ்சம் பயந்துட்டார். இன்னொரு தடவை 15 வருஷம் ஏடிஎம்கே வந்துச்சுன்னா டிஎம்கே காலி அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பா இந்த ஆட்சியை விட முடியாது, வாழ்வா சாவா பிரச்சனைங்கிறப்ப அவங்க நாளைக்கு அதாவது அவங்க விளிம்பு நிலையில போய் ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி தேடினது தப்பு இல்லை. நீங்க இப்பதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆரம்பிச்சோடனே பிரசாந்த் கிஷோரை கொடுத்துட்டு வந்து நான் நாளைக்கு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சேன் நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போறேன் அப்படின்னா இது எப்படி ஏத்துக்க முடியும்? ஓகே, 2026 தேர்தலில் யாரு வரலாற்று சாதனை படைக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயோட 2ஆம் ஆண்டு அந்த தொடக்க விழாவில் என்ன நடந்தது, அதுல ஒரு அரசியல் பார்வையாளராக உங்களுடைய நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். மிக்க நன்றி. குமுதம் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். வரும் வாரம் குமுதம் இதழுடன் 36 பக்க இணைப்பு புத்தகம் கேட்டு வாங்குங்கள்.